வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல அலகு 1, அதாவது மெஷர்மென்ட், அளவீட்டியல், அளவீடுகள் இத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஏரியா பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். ஸோ நீங்க எல்லாரும் வீட்ல போயிட்டு அந்த மர இலையோடைய ஒரு ஏரியா பார்க்க சொன்னா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அப்படி டைம் இல்லாட்டாலும் நாளைக்கு சண்டே நீங்க அத பார்க்கலாம். ஸோ ஏரியானா எப்படி ஒரு ஸ்கொயர் ஷேப் இருந்தா, ஒரு ரெகுலரான ஒழுங்கான வடிவம் தான் எப்படி ஏரியா பார்க்கணும், ஒழுங்கற்ற வடிவம்னா எப்படி ஏரியா பார்க்கணும் அப்படிங்கிற நம்ம டீட்டெயிலா பார்த்தோம் இல்லையா? ஓகே. ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். இப்போ டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டினா, சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து நான் வந்து ஒரு இரும்பு காசு தரேன். அதாவது அயான் காயின் தரேன். இரும்பு காசு. சரிங்களா? இத நான் வந்து சொல்றேன், அந்த தண்ணியில போடுப்பா. அப்படி ஒரு டேங்க் இருக்கு, தண்ணியில போட சொல்றேன். நீங்க போடுவீங்க. போட்ட உடனே என்ன நடக்கும்? நம்மளுக்கே தெரியும். இது வந்து முங்கிரும். எஸ், கரெக்ட். அப்படிதானே முங்கிரும். சிங்க் ஆயிரும். சிங்க் அப்படின்னா முங்கிரும். அப்படிதானே? ரைட். இப்போ இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். அதே தண்ணியில ரொம்ப பெரிய, ரொம்ப வெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு வுட்டன் லாக், அதாவது மரக்கட்டையே தரேன். அப்ப நீங்க சொல்லுவீங்க, ஈஸியா சொல்லுவீங்க, சார் மரக்கட்டை போட்டாலும் அது வந்து முங்காது சார், இது வந்து ஃப்ளோட் ஆகும், ஃப்ளோட்னா மிதக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? அப்போ சேம் தண்ணி தான். ஆனா என்ன ஆகுதுன்னா, நீங்க அயான் காயின் ரொம்ப ரொம்ப கம்மியான வெயிட் அதை போடுறீங்க, உள்ள முங்குது. அதை விட பல மடங்கான வெயிட்டை நான் மரக்கட்டை தந்தாலும் அது மிதக்க தான் செய்யுது. யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஏன் இது முங்குது, இது ஏன் மிதக்கு, இது ஏன் சிங்காது, இது ஏன் ஃப்ளோட் ஆகுது? ரைட்டா? சோ வெயிட் கம்மியா இருக்கக்கூடிய காயின் உள்ள முழுகிருச்சு. ஆனா ரொம்ப பெரிய வெயிட்டா இருக்கக்கூடிய மரக்கட்டை மிதக்குது. ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன? அதுதான் நம்ம இன்னைக்கு டாபிக் பார்க்க போற வால்யூம் டென்சிட்டி. சரிங்களா? சோ இத பத்தி தெரியும் போது உங்க ரியல் லைஃப்லயும் அந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஏன் மிதக்குது, ஏன் மிதக்கல அப்படிங்கறத நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? சரி. சோ இப்ப பாருங்க, நான் ஒரு அனிமேஷன் காமிக்கிறேன். இந்த அனிமேஷன்ல இருந்து சில விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ண போறோம். அப்படிதானே? ஸோ ரெடியா இருக்கீங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் வந்து என்னுடைய ஸ்கிரீனை வந்து ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம். ஸ்கிரீன் தெரிய வருது. எஸ். ஸோ இந்த அனிமேஷன் வழியா நம்ம சில விஷயம்லாம் கத்துக்க போறோம். அது என்னன்னா வால்யூம், டென்சிட்டி. வால்யூம்னா தமிழ்ல கன அளவு, டென்சிட்டினா அடர்த்தி. இது ரெண்டும் என்ன? அப்புறம் நிறை, மாஸ் அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட போறோம். சரியா? ரைட். இப்போ இப்போ நீங்க ஏத்தால பாக்குறது ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு. எஸ். இந்த வாட்டர்ல தண்ணி பாருங்க, நான் எவ்வளவு ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். 100 லிட்டர், 100 லிட்டர். பொதுவா நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னதுதான். லிக்யூடுனாலே அது லிட்டர்லாம் சொல்லணும். அப்படிதானே? 100 லிட்டர் நம்ம நிரப்பி வச்சிருக்கேன் தண்ணிய. பக்கத்துல ஒரு மரக்கட்டை. அதை பார்த்து அந்த கலரை பத்தில சொல்லலாம், இது வந்து மரக்கட்டை. இல்லாட்டாலும் இந்த மேல இருக்கிறத வுட் அப்படின்னு சூஸ் பண்ணலாம். சரிங்களா? வுட்னு இருக்குல்ல, நிறைய இருக்கும். அதை நம்ம வுட்னு சூஸ் பண்ணிக்கலாம். மரக்கட்டை அது பார்த்தாலே தெரியுது. மரக்கட்டை வந்து 2 kg போட்டிருக்காங்க. அப்ப அதோடைய மாசு 2 kg, நிறை 2 kg. இது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த மரக்கட்டையுடைய வால்யூம், கன அளவு இங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க, 5 லிட்டர் அப்படின்னு போட்டிருக்கேன்னா, இதான் அந்த மரக்கட்டையுடைய எங்கன இருக்கு, சைட்ல இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க எல்லாரும். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் அந்த மரக்கட்டையுடைய வால்யூம். சரிங்களா? 5 லிட்டர். சோ வால்யூம்னாலே லிட்டர் தான். அது வந்து சாலிடுக்கு வேற ஏதோ யூனிட்டோ, லிக்விடுக்கு வேற லிட்டர் அப்படிலாம் இல்ல. வால்யூம். நம்ம 100 லிட்டர் 1 லிட்டர் என்ன சொன்னா லாஸ்ட்ல சொன்னா 1 லிட்டர் பாலுனா அது வால்யூம். சரிங்களா? அது நிறை கிடையாது, வால்யூம். நிறை வேற, வால்யூம் வேற. சரிங்களா? அதாவது மாஸ் வேற, வால்யூம் வேற. நிறை வேற, கன அளவு வேற. இது வால்யூம் அப்படிங்கிறது கன அளவு. இந்த கன அளவுனா என்னன்னு லாஸ்ட்ல சொன்னேன். இப்போ நம்ம சொல்ல போறோம். கன அளவு அப்படிங்கிறது எந்த இடத்த எப்படி ஆக்குபை பண்ணியிருக்காரு, அந்த இடத்த எவ்வளவு பேர் எப்படி ஆக்குபை பண்ணியிருக்காரு, இதுதான் கன அளவு. நான் டீட்டெயிலா லேட்டரா சொல்றேன். சரி. இப்போ இது இந்த மரக்கட்டையுடைய நிறையும் கன அளவும் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்றேன்னா, இந்த மரக்கட்டை எடுத்து இப்ப தண்ணியில போட போறேன். நீங்க பார்க்கக்கூடிய விஷயம், நான் ரவுண்ட் போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு இருங்க. சரிங்களா?
ஒரே நிமிஷம். ஒரு வேற கலர் மாற்றுமா? இந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு இருங்க. நான் மரக்கட்டை தூக்கி போடலாமா? இது பாருங்க. எஸ் 102 லிட்டரா மாறுனுச்சு. ஃபர்ஸ்ட் இருந்த தண்ணி வேற எந்த தண்ணி நான் ஃபில் பண்ணவே இல்லை. நான் ஏதாவது பம்பு எடுத்து பின்பலனா இல்லையே. அப்ப எப்படி ஒரு 2 லிட்டர் ஏறனுச்சு? ஆச்சரியமா இருக்கா? 100 லிட்டர்ல 2 லிட்டர் 102 லிட்டர் ஆயிட்டான். ஆச்சரியமா இருக்கா? இதுதான் சயின்ஸ். சரிங்களா? சோ நீங்க விட்டு அந்த பிளாக், அதாவது அந்த மரக்கட்டையை தூக்கி தண்ணிக்குள்ள போடுறீங்க. தண்ணியில அது மிதக்குது. அதையும் நீங்க பாக்குறீங்க. இந்த மிதக்குதா? அதே நேரத்துல இன்னொன்னு பாக்குறீங்க. என்னது? தண்ணீரோட அளவு 100 லிட்டர்ல இருந்து 102 லிட்டராக இன்கிரீஸ் ஆகி உள்ளது, அதாவது அதிகரித்துள்ளது. ஏன்? ஏன்னா ஒரு பொருள், இந்த பொருள் இருக்குல்ல, இந்த பொருள் தண்ணீருக்குள் செல்லும் போது அதோடைய நீர்மட்டம் உயருது. அதோட நீர்மட்டம் உயர்றதுக்கு பேரு, அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சயின்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற டேம் என்னன்னா வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது நீர் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ இப்போ திருப்பியும் பாருங்களேன், நான் அந்த உட்டன் பிளாக்க நல்ல இது மிதந்தா இருக்கு. நான் பிடிச்சி அமுக்குறேன், தண்ணிக்குள்ள அமுக்குறேன். நீங்களே பாருங்க, திருப்பி அந்த லிட்டரை பாருங்க, என்ன கூட்டிகிட்டே இருக்கு பாருங்க. நான் அமுக்குறேன், கையை வச்சு அமுக்குறேன். எஸ் 105 லிட்டர் ஆயிட்டு. ஆனா விட்டோன்னே திருப்பி மேல வந்துடும். இந்த பாருங்க, அமுக்கிற விட்டா வெளியில வந்துடும். ஆனா நான் அமுக்கும் போது நீங்களே பாத்தீங்க, தண்ணி அளவு இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. சோ நான் இப்போ என்ன பண்றேன், அதே மரக்கட்டையை கம்ப்ளீட்லி தண்ணிக்குள்ள முக்கிட்டேன். நீர் மட்டத்தை பாக்குறேன், 105 லிட்டரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஆல்ரெடி நம்ம மரக்கட்டை இல்லாம ஒரு 100 லிட்டர், மரக்கட்டை உள்ள நல்லா முக்கின பிறகு 105 லிட்டரா மாறிட்டாரு. சரிங்களா? சோ அப்ப என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே இந்த தண்ணி தான் அந்த தண்ணிய இந்த மரக்கட்டை டிஸ்பிளேஸ் பண்ணிருக்கு, அதான் இடப்பெயர்ச்சி பண்ணிருக்கு. சரிங்களா? அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட், நீர் இடப்பெயர்ச்சி அப்படின்னு பேரு. சோ இந்த மாதிரி மெத்தட வச்சு நாம என்ன பண்ணலாம்னா, ஒரு பொருளுடைய வால்யூம அக்யூரேட்டா, துல்லியமா அளவிடலாம். அதாவது நீங்க இப்ப பார்க்கலாம், அந்த 5 லிட்டர்னு சொன்னா வால்யூம் 5 லிட்டர், அதுதான் இந்த வாட்டரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு ஏற்கனவே 100 105ல இருந்து 100 கழிச்சு பாருங்க, 5 லிட்டர் வரும். அதை தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த பிளாக்கோடைய வால்யூம் 5 லிட்டர். அவ்வளவுதான். நல்லா உள்ள முக்குனாதான். சரிங்களா? பாதியில முங்கி இருக்கு, மிதந்திருக்கு, அப்போ அந்த வால்யூம் எடுக்கக்கூடாது. நம்ம முக்கும் போது தான் பார்க்கணும். ஏன்னா ஃபுல்லா எவ்வளவு தண்ணியா அவர் டிஸ்பிளேஸ் பண்றாரு. இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கிமிடிஸ் வந்து பண்ணிருப்பாரு, அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம அந்த அனிமேஷனும் பார்க்கும்போது நமக்கே நல்லா புரியும். ஓ, இதுதான் பின்னாடி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இப்ப புரிஞ்சுட்டா உங்களுக்கு? அப்போ உங்ககிட்ட யாராவது ஒரு ஒரு பொருளை தந்து அதோட வால்யூமை கேட்க சொல்றாங்க, இந்த மாதிரி வாட்டர் டேங்க்னா அதை உள்ள முக்கி எவ்வளவு வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்து, ஏன்னா அது ஒரு மெத்தடு, வால்யூமை பார்க்க அது ஒரு மெத்தடு, நீங்க மெத்தடை வச்சு யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், சார் நீங்க மரக்கட்டை சொல்லிட்டீங்க, வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் செஞ்சு காமிங்கன்னா? எஸ், கண்டிப்பா செஞ்சு காமிங்க. இப்ப பாருங்க, வுட்டு, ஐஸு, பிவிசி குழாய், பிரிக்கு, அலுமினியம்லாம் இருக்கு. பிரிக் எடுத்து பார்ப்போமா? ஓகே, நான் இப்ப பிரிக் எடுக்கிறேன். அவர் இன்னும் கொஞ்சம் நிறைய அதிகமா உள்ளது, ஏன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா வெயிட் அதிகம் தானே. ஸோ 10 கேஜி இருக்காரு. சரிங்களா? 10 கேஜி. இத நான் தண்ணிக்குள்ள போடுறேன். அதே 105 தான். அதனாலதான் வால்யூம் பார்க்க போறீங்க. ஆமா, அவர் 5 லிட்டர் தான். எஸ், அப்ப அவர் வந்து நம்ம 5 லிட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். ஸோ அவரோட வால்யூம் 5 லிட்டர். கிளியர் ஆயிட்டா? ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இப்போ பிவிசி அப்படின்னீங்கன்னா எல்லாமே 5 லிட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சேம் வால்யூம் அந்த கால்குலேஷன் படி தான் எடுத்துப்பாங்க. நம்ம இப்போ கம்பேர் டேபிள்ல போய் நீங்க இதை பண்ணலாம். இந்த கம்பேர் ஸ்கிரீன்ல உங்களுக்கு நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கும். இந்த மாதிரி ப்ளூ கலரு, ஆரஞ்சு கலரு அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்க சூஸ் பண்ணலாம். அதாவது எல்லாமே ஒரே மாதிரி நிறையா, இல்ல ஒரே மாதிரி வால்யூமா அப்படின்னு சூஸ் பண்ணி இதே மாதிரி தண்ணியில உள்ள முக்க வச்சு நீங்க வால்யூம் கண்டுபிடிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? உதாரணத்துக்கு இப்ப நான் எல்லாத்துக்குமே சேம் வால்யூம் எடுத்துறேன். மாஸ்லாம் வேற வேற, நிறையனா வேற வேற, 8, 2, 6, 4ன்னு இருக்கு. சப்போஸ் இந்த ஏ ஆப்ஜெக்ட போடுறேன், பி ஆப்ஜெக்ட போடுறேன். ஏ ஆப்ஜெக்ட் இப்போ ஏ ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் போடுறேன், 105 தான் வந்திருக்கு. ஏ எடுத்துறேன், பிஏ போடுறேன், பி போட்டேன். இது உள்ள நல்லா உள்ள முக்கணும். திருப்பி 5 லிட்டர் தான் வந்து 5 லிட்டர். ஸோ இதுதான் சேம் வால்யூம், ஒரே மாதிரி கன அளவு உள்ளது. நான் என்ன பண்றேன், சேம் மாஸ் எடுக்கிறேன்.
இப்ப நீங்க வால்யூமை கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தராங்க, இதோடைய வால்யூமை சொல்லுப்பா, கன அளவு சொல்லுப்பானா நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஆப்ஜெக்ட் எடுத்து தண்ணிக்குள்ள போடுறீங்க, உள்ள நல்லா முங்கணும், முங்கிட்டு வெரி குட். இப்ப பாருங்க 102.50 லிட்டர். அப்ப ஏற்கனவே இருந்தது 100, 100ல இருந்து 102.50 கழிச்சீங்கன்னா 2.50 அப்படிதானே? அதான் 2.5 லிட்டர்னு சொல்லுவோம்ல, அதுதான். சோ அதுதான் இந்த ஆப்ஜெக்டோடைய கன அளவு, இந்த ஆப்ஜெக்டோடைய வால்யூம் அப்படிங்கறத நீங்க சொல்லிக்கலாம். எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? பண்ணலாம் தானே? இதே இந்த அனிமேஷன்ஸ்லாம் இன்டர்நெட்ல இருக்கு. நீங்களும் வீட்ல போய் ட்ரை பண்ணுங்க. நம்ம சொல்லியிருக்கோம்ல. ஓகே. அதனால உங்களுக்கு இப்போ இன்ட்ரோ கொடுத்தனால ஈஸியா இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க வேற வேற ஆப்ஜெக்ட் போடலாம். சில ஆப்ஜெக்ட் உள்ள முங்கும், சில ஆப்ஜெக்ட் மிதக்கும். நீங்க ஆனா வால்யூம் பார்க்கணும், நல்ல உள்ள அமுக்கி ஃபுல்லா தண்ணியை டிஸ்பிளேஸ் பண்ண பிறகு ஃபைனலா உள்ள முக்கின பிறகு தான் நீங்க வால்யூம் பார்க்கணும். மத்தபடி சில ஆப்ஜெக்ட் மிதக்கு, சில ஆப்ஜெக்ட் முங்குதுன்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுதான் டென்சிட்டி, அதுதான் அடர்த்தி. புரியுதா? சில ஆப்ஜெக்ட் முங்குது, சில ஆப்ஜெக்ட் மிதக்கல சார். நீங்க அமுக்கறனால தானே உள்ள போகுது. சில ஆப்ஜெக்ட்ல மிதக்க. எஸ், அது வந்து என்னன்னா டென்சிட்டி. புரியுதா? சோ டென்சிட்டினா என்ன அப்படின்னா, இப்ப ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு எண்ணம் இருக்கு. ஒண்ணு வந்து மாஸ் இருக்கு, இன்னொன்னு வந்து கன அளவு இருக்கு. அப்படிதானே? அதாவது வால்யூம் இருக்கு, நிறை இருக்கு, கன அளவு இருக்கு, மாஸ் இருக்கு, வால்யூம் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா உங்களுக்கு டென்சிட்டி கிடைச்சிரும். இந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா உங்களுக்கு டென்சிட்டி கிடைச்சிரும். சரியா? ஓகே. அப்ப இதுல வந்து எல்லாம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சோ நீங்க ஒவ்வொரு ஆப்ஜெக்டா முக்குறீங்கன்னா, இப்ப இது ஒரு 5 கேஜ் தான். எல்லாருக்கும் மாஸ் ஒண்ணு, ஆனா வால்யூம் வேற வேற இருக்கு பாருங்க. ஒருத்தருக்கு இந்த பாருங்க 101.25 தான், 1.25 தான் கூடி இருக்காரு. சோ ஒரே மாதிரி நிறை இருந்தா ஒரே மாதிரி வால்யூம் இருக்குன்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ஒரே மாதிரி மாஸ் இருந்தா ஒரே மாதிரி வால்யூம் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரே மாதிரி நிறை இருந்தா ஒரே மாதிரி கன அளவு இருக்குன்னு அவசியம் இல்லை. நிறை ஒன்றாக இருக்கலாம், ஆனா கன அளவு வேற வேற இருக்கலாம். இதெல்லாம் நல்லா உள்ள மூக்குனா பாருங்க 110 லிட்டர் போயிட்டாரு. சோ இதெல்லாம் வால்யூம். பாக்குறீங்களா? சரி. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா டென்சிட்டி பார்க்க போறோம். சோ டென்சிட்டி அப்படின்னா இந்த இடத்துல டென்சிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. சோ அதை வந்து எப்படி எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்ம மாஸ் டென்சிட்டி இருந்தா சாரி வால்யூம்ல இருந்தா டென்சிட்டியை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டென்சிட்டி டி அப்படி போடலாம். ஆனா பொதுவா பிசிக்ஸ் புக்ல ரோ இப்படி ஒரு பிய சுரிச்சு போடுவாங்க. இது பேர் ரோ. இப்படிதான் போடுவாங்க. ரோ ஈக்குவல் டு எம் பை டி. இந்த ஃபார்முலா போடுவாங்க. எம் நன நிறை, வி நன வால்யூம், அதாவது கன அளவு. ஸோ மாஸ் வால்யூம், நிறை கன அளவு. இதை வச்சு டென்சிட்டிமா சொல்றோம். ஸோ டென்சிட்டி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பருமனுக்குள்ள எவ்வளவு நிறை நெருக்கமாக பொதிந்துள்ளது அப்படிங்கறதுதான் டென்சிட்டி. அதை நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ரியல் லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லைனை சொல்லிடுறேன். ஒரு குறிப்பிட்ட பருமனுக்குள்ள எவ்வளவு நிறை நெருக்கமாக பொதிந்துள்ளது என்பதை குறிப்பதுதான் டென்சிட்டி. இப்போ ஒரு ஊர், இது வந்து ஒரு ஏங்கிற ஒரு ஊரு, அதே மாதிரி பிங்கிறதுல ஒரு ஊரு, பிங்கிறத ஊரு. இப்ப இதுக்கு இந்த ஏபிக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா அமெரிக்கா வச்சு சொல்லலாம். அது ஆப்போசிட்டா இருக்கும். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எல்லாமே ஆப்போசிட். நம்ம புவியியல் ரீதியா பாத்தீங்கன்னா கரெக்டா இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா அமெரிக்கா இருக்கும். மக்கள் தொகையில பாத்தீங்கன்னாலும் சரி, நிலப்பரப்புல பார்த்தாலும் சரி, எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கும். அது எப்படின்னு தெரியல, ஒரு இயற்கை அமைச்சு கொடுத்துருக்கு. அதாவது இப்ப இந்தியால வந்து குறைந்த நிலப்பரப்பு, அதிக மக்கள் தொகை. அங்க அதிக நிலப்பரப்பு, குறைந்த மக்கள் தொகை. எங்க அமெரிக்கால. அதனால அவங்க ஏன் அந்த செல்வந்தரா இருக்காங்க, ஏன் நல்ல பணம் அவங்க செழிக்க வருது, ஏன் தொழிற்சாலைகள் இருக்கு, எப்படி விவசாயம் அக்ரிகல்ச்சர்லாம் நல்லா வருதுன்னா அங்க குறைந்த மக்கள் தொகை. அதனால மேனேஜ் பண்றது ஈஸி. ஸோ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் அது நல்லா டெவலப் பண்றது ஈஸி. மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்க நம்ம மக்கள் தொகை அதிகம். ஸோ இங்க எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கு எல்லாருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு கிளாஸ்ல 4 பேர் இருக்காங்க, இன்னொரு கிளாஸ்ல 5 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர் நல்லா படிப்பாங்க அப்படின்னா அந்த கிளாஸோட டோட்டல் மார்க்கும் அதிகமா இருக்கும். அந்த 5 பேர் இருக்கிறதுல ஒருத்தன் தான் நல்லா படிப்பான், மற்ற 4 பேர் நல்லா படிக்கல அப்படின்னா அப்ப என்ன அந்த கிளாஸோட ஆவரேஜ் கம்மியாகும். அதே மாதிரிதான் இங்க. ஸோ 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு தொழில், பெரிய பெரிய தொழில்னால அந்த நாடே நல்லா சிறந்து விளங்குற மாதிரி இருக்கு. ஓகே, இது சும்மா ஒரு தெரிஞ்சு சொன்னேன். பட் நான் இங்க என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இப்போ ஏங்கிற பி ஊர் இருக்கு.
இந்த பி உங்க ஊர் வந்து கொஞ்சம் பெரிய ஊர், ஏங்கிற ஒரு சின்ன ஊர். ஸோ இங்க ஒரு 10 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்படி நெருக்கி நெருக்கி இருக்கான். இப்ப 10 பேர் 10 டாட் வச்சுக்கோங்க. 10 பேர் நெருக்கி நெருக்கி வச்சுக்கான். இது கொஞ்சம் பெரிய ஊரா இருந்தா கொஞ்சம் அப்படி தள்ளி தள்ளி இருக்கான். அதே 10 பேரு கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கான். அப்போ இங்க ஒரு குறிப்பிட்ட வால்யூம்ல அந்த நிறை வந்து எந்த அளவுக்கு நெருக்கமா உள்ளது, இந்த இடத்துலயும் கொஞ்சம் தள்ளி தள்ளி உள்ளது. ரெண்டுத்தையுமே நம்ம டென்சிட்டி சொல்லுவோம். ஸோ இது வந்து அடர்த்தி அதிகம், இங்க அடர்த்தி கம்மி. அவ்வளவுதான். ஏன்னா அங்க பெரிய நிலப்பரப்ப, பெரிய இடத்த அந்த நிறை அப்படிங்கிற மாஸ் வந்து ஆக்குபை பண்ணிருக்கு. இங்க அப்படி இல்ல. ஒரு சின்ன பரப்ப, சின்ன வால்யூம அந்த நெருக்கமா உட்கார்ந்துருக்காங்க. நிறை அப்படிங்கிற அந்த மாஸ் நெருக்கமா உட்கார்ந்துருக்கனால இதோட டென்சிட்டி அதிகமா இருக்கு. இதோட அடர்த்தி அதிகமா இருக்கு. இது புரியுதா? ரைட். சோ இப்போ நம்மளுடைய இந்த டென்சிட்டி வச்சு அந்த வாட்டர் டேங்க்ல சில ஆப்ஜெக்ட் முங்குனுச்சு, சில ஆப்ஜெக்ட் மிதந்துன்னு சொன்னா அதை பத்தி சொல்றேன். ஏன் சில ஆப்ஜெக்ட் முங்குது, சில ஆப்ஜெக்ட் மிதக்குது அப்படின்னு சொல்றேன். தண்ணி, அதாவது வாட்டரோடைய டென்சிட்டி 1 kg per liter. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கான்ஸ்டன்டான வேலை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா. இது வந்து வாட்டரோடைய அடர்த்தி, வாட்டரோட டென்சிட்டி. என்னது? தண்ணீரோட அடர்த்தி 1 kg per liter. சரிங்களா? இப்போ இந்த தண்ணீரோட அடர்த்திக்கு கம்மியா, அதாவது 1 விட கம்மியா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் தண்ணீர்ல நீங்க போட்டீங்கன்னா இட் வில் ஃப்ளோட், அதாவது மிதக்கும். 1 விட கம்மினா உதாரணத்துக்கு 0.95, 0.9894 இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். 0.3, 0.4 அந்த மாதிரி போறது எல்லாமே ஃப்ளோட் ஆகும், மிதக்கும். 1 விட அதிகமா டென்சிட்டி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ், உதாரணத்துக்கு 1.1 இல்ல 1.5 இல்ல 2, 3 அப்படின்னு போறக்கூடிய ஆப்ஜெக்டோட டென்சிட்டி இந்த தண்ணீர்ல போட்டா உள்ள முங்கிரும். இது தண்ணிக்கு மட்டும் பேசுறேன். நீங்க வேற லிக்விட் எடுத்தா வேற கண்டிப்பா அடர்த்தி வேறதான் வரப்போகுது, வேற டென்சிட்டி இருக்க போகுது. நான் தண்ணியை மட்டும் தான் வச்சு பேசுறேன். சரிங்களா? ஸோ தண்ணியோடைய டென்சிட்டிக்கு கம்பேர் பண்ணும் போது சில பேருடைய டென்சிட்டி, அதாவது இப்போ உதாரணத்துக்கு நம்ம வுட்டு பாக்குறோம், வுட்டோட டென்சிட்டி 0.94 அப்படின்னா 1 விட கம்மி. அப்ப தண்ணியில அது வந்து என்ன பண்ணணும்? மிதக்கும். அதான் ஃப்ளோட்டும் போடுறேன். நீங்க ஒரு பிரிக் எடுக்கிறீங்க, ஒரு செங்கல் எடுக்கிறீங்க, செங்கலை போடுறீங்க, அவருடைய டென்சிட்டி ஒரு 2 இருக்கான்னு வச்சுக்கோங்க, 1 விட அதிகம். அப்ப அவர் வந்து என்ன பண்ணுவார்? தண்ணியில உள்ள முங்கிடுவார். சரிங்களா? அது வந்து சிங்க் ஆயிடுவார், உள்ள முங்கிடுவார். இதுதான் காரணம். அப்ப இப்ப தெரிஞ்சு போச்சா டென்சிட்டி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சா? சோ அடர்த்தி அப்படிங்கிறத நம்ம மாஸ் டிவைடட் பை வால்யூம் அப்படின்னு கால்குலேஷன் பண்ணணும். ரைட்டா? நிறை பை கன அளவு போடணும். அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு டென்சிட்டி அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் வந்துடும். டென்சிட்டிங்கிறது ஒரு டெரைவ்டு யூனிட்ஸ், வழி அளவுகள். அவருக்கு வந்து தனியெல்லாம் கிடையாது. நீங்க மாசையும் வால்யூம் வச்சுதான் சொல்ல வர முடியும். அந்த அடர்த்தியை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட், இந்த தண்ணியை வச்சு கம்பேர் பண்ணி தண்ணியில எந்த ஆப்ஜெக்ட்லாம் மிதக்கும், எந்த ஆப்ஜெக்ட்லாம் உள்ள முங்கும் அப்படிங்கறது இந்த அடர்த்தியை வச்சு உங்களால சொல்ல முடியும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஆயிட்டா? இது வரைக்கும் எதுவும் டவுட்னா நீங்க கேட்கலாம். சேட் பாக்ஸ்ல கூட வந்து நீங்க மெசேஜ் போட்டு விடலாம். சரிங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் 1 லைன் சொல்லிடுறேன். வால்யூம் அல்லது கன அளவு, பருமன் எப்படினாலும் சொல்லலாம். தமிழ்ல 2 வார்த்தை உண்டு, கன அளவு, பருமன். இங்கிலீஷ்ல வால்யூம் மட்டும். சரிங்களா? ஓகே. இப்போ வால்யூம் என்னந்தோம்? ஒரு 3D ஆப்ஜெக்ட், முப்பரிமாண பொருள். சரிங்களா? ஒரு முப்பரிமாண பொருள். ஏன்னா முப்பரிமாணம் 3 XYZ ஆக்சிஸ் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்மலாம் முப்பரிமாண பொருள் தான். அதனால சொல்றேன் 2D ஆப்ஜெக்ட்ங்கிறது வேற, அது 2 ஸ்பேஸ் மட்டும் இருக்கக்கூடியது. ஓகே. ஸோ இந்த முப்பரிமாண பொருள் 3D ஆப்ஜெக்ட் எந்த அளவுக்கு எவ்வளவு இடத்தை ஆக்குபை பண்றாரு, எவ்வளவு ஸ்பேஸ ஆக்குபை பண்றாரு, அதுதான் அதோடைய வால்யூம். இப்ப நம்ம பார்த்தோம்ல, சில பேருடைய 5 லிட்டர் 10 லிட்டர் அப்படிலாம் பாக்குறோம்ல, அதெல்லாம் என்னத்தான்? எவ்வளவு இடத்தை ஆக்கிரமிக்கிறாரு, அதான் அதோடைய வால்யூம். இப்போ நீங்க ஒரு கியூப் எடுத்துக்கோங்க, ஒரு கனசதுரம் எடுத்துக்கோங்க. இப்ப இதோட வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோடைய பக்கம், அதாவது இந்த பக்கம் உங்களுக்கு தெரியும். ரைட்டா? சோ கனசதுரம் கியூபோடைய வால்யூம், கன அளவு பார்க்கக்கூடிய ஃபார்முலா பக்கம் இன்டு பக்கம் இன்டு பக்கம், 3 பக்கம் மல்டி பண்ணணும்.
பொதுவா பக்கத்தை ஏ அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. நம்ம மேக்ஸ்ல அதான் படிச்சிருப்பீங்க. ஸோ ஏ இன்டு ஏ இன்டு ஏ, ஏ கியூப். இதுதான் ஒரு கியூபோடைய வால்யூம் பார்க்கக்கூடிய ஃபார்முலா, கன அளவு பார்க்கக்கூடிய ஃபார்முலா. இதுல ஏங்கிறது ஒரு லெட்டர். இந்த ஏல ஒரு நம்பர் வரலாம். இப்போ 10 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்க 10 கியூப் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதுதான் அந்த கனசதுரம் கியூபோடைய வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப கன அளவு அப்படின்னு என்ன, பர்மன் என்ன, வால்யூம் என்ன, ஒரு 3D ஆப்ஜெக்ட் எவ்வளவு ஸ்பேஸ ஆக்குபை பண்ணிருக்கோ, எவ்வளவு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கோ, அதுதான் வால்யூம். இது கிளியர் ஆயிட்டா? ரைட். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இது வந்து ஒரு சாலிட்ல சொல்றோம், ஒரு திட பொருளை சொல்றோம். சப்போஸ் ஒரு லிக்யூட்ல எப்படி இதை சொல்லணும், ஒரு திரவத்துல இந்த வால்யூம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க பால் வாங்க போறீங்க, இல்ல எண்ணெய் வாங்க போறீங்க. இப்ப மாதிரி எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா பேக்கெட்ல போட்டுருக்காங்க. அந்த காலத்துல வந்து நாங்க வாங்கும் போது எண்ணெய் வந்து இப்படி தர மாட்டாங்க. இந்த பாலுக்குன்னு ஒரு கேன் ஊத்துவாங்க, நம்ம நீங்க பாத்துப்பீங்க. அதுல லிட்டர் இருக்கும், 1/2 லிட்டர் 1 லிட்டர்னு சொல்லிட்டு அந்த கேனு தான் அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அதுல 1 லிட்டர் என்ன வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஃபுல்லா ஊத்திட்டு நம்ம கொண்டு போன அந்த பாத்திரத்தை தருவாங்க. ஸோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. பிளாஸ்டிக்ஸ் பாலித்தீன்லாம் இருக்காது. இப்போ எல்லாத்துலயுமே பிளாஸ்டிக்ஸ், பாலித்தீன். ஸோ ரீசெண்டா நான் ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு ஆவணப்படம் பார்க்கும் போது கூட ஒரு சின்ன ஒரு இப்ப கையிலே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் நீங்க தொடுறீங்க, பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட ஏதோ பொருள், இதுல லட்சக்கணக்கான நானோ பார்ட்டிகல் சொல்லுவாங்க, சின்ன சின்ன பார்ட்டிகல் ஒட்டிக்கிடும். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மளுடைய உணவு குழாய் வழியா போய் நம்மளுடைய உடம்ப வந்து அது பாதிக்குது அப்படின்னு படிச்சேன். ஸோ பிளாஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ணணும். ஆனா அது எப்படிங்கிறதான் தெரியல. ஓகே, இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்கானாலும் லைஃப்ல யோசிச்சுக்கோங்க, பிளாஸ்டிக்ஸ் எந்த வழியிலாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த லிக்யூட் வால்யூம் இதை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்ஸ்ல இல்லைன்னா ஏதோ ஒரு பாத்திரம் இப்படி இருக்கும், அதுல வந்து நோட் பண்ணிப்பாங்க இது வந்து 500 லிட்டர் 600 லிட்டர். அப்போ நீங்க வந்து உங்களோட வந்து ஒரு பாலோ இல்லைன்னா ஒரு எண்ணெயோ இருக்குன்னா இது அதை ஊத்துவீங்க. அப்ப இது ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டுனா அப்போ அந்த லிக்யூடோ இல்லை அந்த பாலோடைய வால்யூம் 1 லிட்டர், 1/2 லிட்டர், 1/2 லிட்டர் அப்படிங்கிறத நீங்க சொல்லுவீங்க, அப்படிதானே? ஸோ இந்த மாதிரி சிலிண்டர்ல நோட் பண்ணி அதுல ஃபில் பண்ண பிறகு ஓகே அதை வச்சு கொடுப்பாங்க. ஸோ இதோடைய யூனிட் தான் லிட்டர். லிட்டர் நம்ம பொதுவா வால்யூம் பொதுவா நம்ம லிட்டர் தான் சொல்லுவோம், சரிங்களா? 1 லிட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 1000 சிசி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன் வேர்டு, அடிக்கடி எக்ஸாம் கேட்கறாங்க. சிசி, சென்டிமீட்டர் கியூப் ஆர் மில்லி லிட்டர், சரிங்களா? இப்படி போட்டுப்பாங்க. 1 லிட்டர் அப்படிங்கிறது 1000 சிசி, சென்டிமீட்டர் கியூப் ஆர் மில்லி லிட்டர், எம்எல்னா மில்லி லிட்டர், சரிங்களா? அப்ப டென்சிட்டி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, வால்யூம் தெரிஞ்சு போச்சு, மாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ரைட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன சம்ம பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப சின்ன சம் தான். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு பொருள் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, சரிங்களா? இப்ப இந்த ஆப்ஜெக்டோடைய மாஸ் நான் கொடுக்குறேன், நிறை கொடுக்குறேன், எம் அப்படின்னு போடணும். நிறை கொடுக்குறேன் 280 கேஜி அப்படின்னு கொடுக்குறேன். அதோடைய கன அளவு வால்யூம் நான் சொல்லிட்டேன் 4 மீட்டர் கியூப். ஏன்னா அதோட யூனிட் மீட்டர் கியூப்னு சொன்னா 4 மீட்டர் கியூப் போடணும், சரிங்களா? சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டாலுமே நம்ம எஸ்ஐ யூனிட்ல மீட்டர் தான் போடணும். ஓகேவா? 4 மீட்டர் கியூப். அப்ப அடர்த்தி நான் கேட்கிறேன், டென்சிட்டி கேட்கிறேன் அப்படின்னா ரெண்டு டிவைட் பண்ணும். அப்ப 280/4 போட்டீங்கன்னா 70 வரும். 70 அந்த யூனிட்டையும் டிவைட் பண்ணும், கேஜி பெர் மீட்டர் கியூப். ரொம்ப ஈஸியா இருக்கா? இதுதான் நம்ம சம்மு. ப்ராப்ளம்னால எல்லாரும் பயந்துருவாங்க, அப்படி கிடையாது. அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா அதை விட ஈஸியானது எதுவுமே இல்லை. அப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் தராங்க, நிறை மாஸ் தராங்க, கனவு தராங்க, அதை ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க, வகுத்துருங்க, டென்சிட்டி கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி சம்மந்தம் தான் பண்ணலாமா இதுக்கப்புறம்? ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ஒரு 3D ஆப்ஜெக்ட் ஆக்குபை பண்ணக்கூடிய ஸ்பேஸ், அந்த இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கு தான் வால்யூம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு இர்ரெகுலரான ஆப்ஜெக்ட், ஒழுங்கற்ற பொருளுக்கு நம்ம வந்து பார்த்தோம், அந்த வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி அதோட வால்யூம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நீங்க அது முக்கினீங்க 5 லிட்டர் கொண்டுச்சு, அப்போ அதோட வால்யூம் 5 லிட்டர். 2 லிட்டர் கொண்டுச்சு, அதோட வால்யூம் 2 லிட்டர், இப்படிங்கிற பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து டென்சிட்டி வந்தோம், ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா டென்சிட்டி, அடர்த்தி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கரெக்டா? இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு 5 டிக்டேஷன் வேர்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வால்யூம் டிக்டேஷன்.
நோட்டு போட்டு எழுதி அதை போட்டோ எடுத்து அனுப்பணும். சரிங்களா? வால்யூம் தமிழ்ல வந்து கன அளவு. வால்யூம் கன அளவு. இதுதான் ஃபர்ஸ்ட் வேர்டு. ரெண்டாவது வேர்டு டென்சிட்டி, அடர்த்தி. டென்சிட்டி, அடர்த்தி. மூணாவது வேர்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொன்னோம்னா அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் சொல்றேன், இடப்பெயர்ச்சி. ஆல்ரெடி 6th இருந்து இங்க படிச்சிருக்கீங்க. இடப்பெயர்ச்சி, டிஸ்டன்ஸ், தூரம், தொலைவு, காலம் எல்லாம் படிச்சிருக்கீங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. நாலாவது மாஸ், நிறை. மாஸ், நிறை. ஓகே. அஞ்சாவது லிக்யூடு, திரவம். அஞ்சாவது லிக்யூடு, திரவம். சரியா? சோ ஒரு 5 வேர்ட்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். வால்யூம், டென்சிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், மாஸ், லிக்யூடு. தமிழ்ல கன அளவு, அடர்த்தி, இடப்பெயர்ச்சி, நிறை, அதுக்கப்புறம் லிக்யூடு, திரவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அப்படின்னா ஸோ 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுடைய ஹோம் ஒர்க்கு இதை ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் இப்போ தெரிய வரும். இன்னைய டேட் போட்டுக்கோங்க. ஹோம் ஒர்க்கு 7th சயின்ஸ். சரியா? ஸோ இங்கிலீஷ் உள்ளவங்களுக்கு மேலே இருக்கேன், தமிழ்ல கீழே இருக்கேன். எ சப்ஸ்டன்ஸ் தட் ஹேஸ் எ டென்சிட்டி ஆஃப் 800 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஏன்னா டென்சிட்டியோட அழகு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஆக்குபைஸ் வால்யூம் 2 மீட்டர் கியூப். ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியா. அதாவது நான் மாஸ், வால்யூம் கொடுத்து டென்சிட்டி கேட்கல, டென்சிட்டி வால்யூம் கொடுத்து மாஸ் கேட்கறேன். ஸோ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். மாஸ் வேணா டென்சிட்டி வால்யூம். ஏன்னா மாஸ் பெர் வால்யூம்னா டென்சிட்டி, இந்த வால்யூம் அங்க போனா மல்டிபிள் ஆயிரும். அப்படிதானே? இது ஒரு செக் த லிக்விட் ஐட்டம்ஸ் அவைலபிள் அட் யுவர் ஹோம். மில்க் பாக்கெட்டு, வாட்டர் பாட்டில், ஆயில் பவுச் இதெல்லாம் எடுத்து அதோடைய அந்த லிட்டர், அதோடைய கெப்பாசிட்டி நீங்க எழுதிட்டு நோட் பண்ணிட்டு வரணும். அதை கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட்டிங் லிட்டர் இன்டு மில்லிமீட்டர். சரிங்களா? அதை எப்படி இப்ப நம்ம சொன்னேன், நான் அது கூட 1 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்னு சொல்லி கொடுத்தேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருளுடைய அடர்த்தி 800 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப், கன அளவு 2 மீட்டர் கியூப். அப்படின்னா அந்த பொருளோட நிறைய காண்க. நிறைக்கான ஃபார்முலா நிறை ஈக்குவல் டு அடர்த்தியின் அளவு, கன அளவு. இதை போட்டு பண்ணி பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க்கு. ரெண்டாவது ஹோம்ஒர்க்கு, உங்க வீட்டுல உள்ள திரவ பொருட்களை, அதாவது நீங்க பால் பாக்கெட், தண்ணீர், இதை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுல ஏன்னா அதுல லிட்டர் இருக்கும். நீங்க ஒரு சோப்பு எடுத்தீங்கன்னா கிராம் போட்டுப்பாங்க, அதை எடுக்காங்க. லிட்டர் மட்டும் எடுக்கக்கூடிய அந்த பாக்கெட்டு, எண்ணெய் பாக்கெட்லாம் எடுத்து பார்த்து அதுல இருக்கும் லிட்டர்லாம் எழுதிருப்பாங்க. 500 லிட்டர், 1 லிட்டர் எழுதிருப்பாங்க. அதை மில்லி லிட்டரா நீங்க கன்வெர்ட் பண்ணும். அப்படி மில்லி லிட்டரா கன்வெர்ட் பண்ணி கொண்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல எந்த டவுட்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு கிளாரிஃபை பண்றேன். வேற எதுவும் டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? வீட்டுல போயிட்டு பார்க்கலாமா? மாசு, கன அளவு, நிறை, கன அளவு, அப்புறம் அடர்த்தி பாருங்க. பொருளோடைய அந்த நீர் இடப்பெயர்ச்சி மெத்தட், வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட், அதை நான் சொல்லி கொடுத்தேன். அதையும் நீங்க ரீட் பண்ணி பாருங்க வீட்டுல போயிட்டு. வேற எதுவும் டவுட் இருக்கா? ஹோம்ஒர்க் நோட் பண்ணிப்பீங்க நான் நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க. டவுட் இல்லைங்களா? சரிப்பா. கிளாஸ் நேர்ச்சதை வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.